கைகுற நண்பா. கலக்கிட்ட. எதுக்குடா? கீதாவை கரெக்ட் பண்ணிட்டியாமே. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. அதான் பார்க்கறாளாமே. அவள் என்னை லவ் பண்ண பார்க்குறாளா இல்லை சாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பார்க்குறாளான்னு ஒரே குழப்பமாக இருக்குடா. அப்போ உங்களுக்குள்ள லவ் இல்லையா? தெரியல. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண பார்க்கல, லவ் பண்ண தான் பார்க்குறோன்னு அசோக் எப்படி புரிய வைக்கிறது? எங்க இன்னும் காணோம்? என்னாச்சு? பிபிசி நியூஸ்ல சொல்லிருப்பாங்களே. என்ன டிராப் பண்ணு. அப்போ ஒரு கண்டிஷன், நீ முன்னாடி உட்காரணும். உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? நீ முறைச்ச முறையில் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமானே தெரியல. உன் கூட பைக்ல டபுள் சைடு கால் போட்டு உட்காந்து வரணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளோதானே, ரெடி பண்ணிடுவோம். உங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அந்த ஊருக்கு நீ போய் தானே ஆகணும். உன் ஃபியூச்சருக்கு ஊட்டி விட சென்னை தான் பெஸ்ட். பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் கோச்சிங் எல்லாமே அங்க அப்டேட்ல இருக்கு. கீதா, என்னை விட்டு போறியா? உன்னை பிரிஞ்சா நான் செத்துருவேன். சாகிறதுக்கா லவ் பண்ணோம்? நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அசோக் எங்களால மறக்கவே முடியாதுமா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க காரணமே அசோக்கு தான். எப்படி? அதாவதுமா, இவன் லவ் நான் கண்டிக்க போய் நாங்க 2 பேரும் லவ்ல மாட்டிக்கிட்டோம். ஏன் அசோக், இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையா? அதை விடுங்க சார், அதை போய் இப்போ பேசிக்கிட்டு. அசோக் என்னன்னு சொல்லு. இல்லை, அது ஒரு குழந்தைத்தனமான விஷயம். அது ஏன் இப்போ விளையாடாத, நீ சொல்லித்தான் ஆகணும். சார், அந்த காமெடியை நீங்களே அதை சொல்லுங்க. நானே சொல்லணுமா? வந்துடுறேன். அதாவதுமா, வா, எங்க கல்யாணம்? போலீஸ் ஸ்டேஷன்ல. பயப்படாத. ஹலோ, இல்லாக் ஸ்கூல். யாரு பிரின்ஸ்பலா? அசோக்கும் கீதா உங்க ஸ்டூடெண்ட் தானே? என்ன பேரண்ட்ஸ் சார் இவங்க? உங்க கூட பேசிட்டு வர்றதுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, படிச்சவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க நிறுத்துங்க. விடுப்பா. ஏன் இப்படி காட்டு நடத்தமா நடந்துக்கிறீங்க? இதுக்கு அவங்கள வர சொன்னேன். எந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. இவ்வளோ நேரம் என் கூட தான் இருந்தாங்க. ஒருத்தரோட சுண்டு வரல ஒருத்தர் மேலே படலை. ஏன்? நான் அவங்கள பிரிக்க மாட்டேன்னு அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. இதே நம்பிக்கையை நீங்களே ஏற்படுத்துங்க. இவ இல்லாமல் உயிர் வாழ்ந்துருவியா? முடியாது சார். நீ செத்துருவேன். வாழ்றதுக்காக காதலிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி சார். ஆனால் உனக்கு 18 வயசாயிருக்கணும். சார், பயப்படாத. உங்கள் காதலை சென்னைக்கும் ஊட்டிக்கும் இடைப்பட்ட தூரம் பிரிச்சிட முடியாது. சட்டப்படி கல்யாண வயசு வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோடு தான் இருக்கணும். டெய்லி ஃபோனில் பேசிக்கங்க, லெட்டர் போட்டுக்கோங்க. நீ இவ்வளோ பார்க்கணும்னா சென்னைக்கு போ, நீ ஊட்டிக்கு வா. வேண்டாம் சார். ஏன்? உங்கள் காதல் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? எங்க அப்பா அம்மா மேல நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்னது எதுவும் நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். உங்கள் காதலுக்கு எந்த வித தடையும் 2 குடும்பத்தில் ஏற்படுத்த மாட்டாங்கிற உத்தரவாதத்துக்கு அப்புறம் தான் நான் உங்களை அவங்க கூட அனுப்பிச்சி வைப்பேன். புரியுதா? ஓகே சார். கேசவன், சார் இந்தாங்க 2 ஃபேமிலியும் கையெழுத்து போடுங்க. பிடிங்க. சாரு, சாரு நில்லு சாரு. என்னாச்சு சாரு? இன்னும் என்ன ஆகணும்? நீ +2 படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலிச்சு
கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திருக்க. அப்போ எனக்கு என்ன தெரியும்? அறியாத வயசு, லாஜிக்கே இல்லாமல் ஆசைப்படுற மனசு, பெண்கள் மேல இருந்த ஏதோ ஒரு கவர்ச்சி, பாலியல் ஈர்ப்பு. அப்போ அது காதல் இல்லையா? அது கண்டிப்பா காதல் இல்லை. அப்படி இருந்திருந்தா அந்த பிரிவை எப்படி என் மனசு தாங்கியிருக்க முடியும்? அது ஒரு மயக்கம். அது தெளிய ஒரு 4-5 நாள் தேவைப்பட்டது, அவ்வளவுதான். நீ இப்படி சொல்ற, ஆனா அந்த பொண்ணு வேற எங்கேயாவது இன்னமும் உன்னையே நினைச்சிட்டு இருந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் ஃப்ரெண்ட் இருந்தாலே, நீ சொன்ன மாதிரி அதே வயசுல தான் அவளும் காதலிச்சா. 10 வருஷம் காதலிச்சவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாம காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ அது காதல் இல்லையா? எனக்கு வந்தது காதல் இல்லைன்னு சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு 18 வயசுக்கு மேலதான் சரியா தவறான முடிவு பண்ற தகுதியே வருதுன்னு சயின்ஸ் சொல்லுது. இருந்தாலும் சாரு, அந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் பசங்க மேலேயும் எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்க மேலேயும் ஒரு விதமான ஈர்ப்பு வரதான் செய்யும். அப்படி ஈர்க்கப்பட்ட பொண்ணோ பையனோ தன்னுடைய வாழ்க்கை துணையா வர்றதுக்கு தகுதியானவங்களான்னு தெரிஞ்சுக்க இந்த வயசு வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி வெயிட் பண்ணி பார்த்தா 90% பேருக்கு அது ஒத்து வராது. அந்த வயசுல நீ சொன்ன மாதிரி எந்த ஈர்ப்பும் எனக்கு வந்தது இல்லையே. அதான் உன் பிரச்சனையே. நீ விதிவிலக்கு. நீ வளர்ந்த சந்தர்ப்பமும் சூழலும் உனக்கு அப்படி ஒரு அனுபவம் எல்லாமே பண்ணிருச்சு. இனிமே நீ எதுவும் பேசாத. நம்ம உறவு செத்து போய் ரொம்ப நேரமாச்சு. வெளியே போ. அசோக், கீதா, what a surprise. ஹாய். நம்பவே முடியல உன்னை மீட் பண்ணுவேன்னு. என்னாலையும் தான். உலகம் ரொம்ப சின்னதில்ல. மை காட், ஆளே மாறிட்ட. அந்த வாழ்த்தனோ நான் ஸ்டாப் ஸ்பீச் எதையுமே காணும். ஆமா, எங்க இருக்க? என்ன பண்ற? நானும் உன்ன மாதிரி தான் யூஎஸ்ல ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படா அமெரிக்கா போய் செட்டில் ஆகும்னு இருக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கும் அப்படித்தான். இப்பவும் பாக்குறேன் சார், இப்பவும் பாக்குறான். இவளும் என்ன எப்பவும் பாக்குறா சார், இப்பவும் பாக்குறா சார். நீ எதுக்கோ பிளான் பண்ற. நான் எதுக்கு பிளான் பண்றேன்? பின்ன எதுக்கு அவங்க கிட்ட நீ குண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னு சொன்ன? ஊட்டி குளிருக்கு கொஞ்சம் நெருக்கி உட்காந்தா வசதியா இருக்குமேன்னு சொன்னேன். ஏய், எதுக்கு சிரிச்ச? நீ எதுக்கு சிரிச்சியோ அதுக்கு தான் நானும் சிரிச்சேன். யோசிச்சு பாத்தியா அசோக்? என்ன? திரும்பவும் நம்ம பாத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டே வந்தது இல்லல்ல? ஏன்? யதார்த்தம் புரிய புரிய கனவுகள் கலையறதான இயல்பு. கரெக்ட். எந்த ஒரு உறவும் அப்டேட் ஆகலைன்னா காலப்போக்கில் அந்த உறவு முறிய கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நினைவுகளா இருக்கும், அது தொடராது. சாரி அசோக், மேல தாத்தாவுக்கு இன்சுலின் போட போனேன். சாரு, நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இவ என்னோட ஃப்ரெண்ட் சாரு.
ஊட்டிக்காரங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி டேஸ்டா? இந்த சல்வார் ஞாபகம் இருக்கா? நீ எனக்காக செலக்ட் பண்ணது. இன்னொரு நாள் இவளும் இதே Dress தான் பிடிச்சிருக்குன்னு எடுத்தா. டைம் ஆயிடுச்சு. ம். வரேன் கீதா. பை. நீ எதுக்கு அழற சாரு? அசோக் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் கேக்குற? பெரிய தப்பு பண்ணிட்டியே. நீ உங்க காதலுக்கு பிரச்சனையா நினைக்கிற கீதாவே நான் தான். எங்களுக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா? ஜஸ்ட் 1 hour. இப்போ நம்ம 2 பேராலையும் சண்டை போடாம இருக்க முடியல. பிளஸ் 2ல நம்ம 2 பேரும் உயிருக்குயிரான காதலர்கள். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா என்ன இருக்கும்? சிம்பிள், டைவர்ஸ் ஆயிருக்கும். கலை, இலக்கியம், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சொசைட்டி மேல உள்ள பார்வை, இப்படி லைஃபுக்கு உண்டான எந்த விஷயத்திலையும் நம்மளால ஒத்து போக முடியலையே. ஏன்? ஏன்னா அப்போ நம்ம 2 பேருக்கும் தனித்துவம் இல்லை, இப்போ இருக்கு. கரெக்ட். அந்த வயசுல ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை விட தயாரா இருந்த நீங்க இப்போ நண்பர்களா கூட இருக்க முடியல. ஜஸ்ட் ரயில் ஸ்நேகம். அதுதான் உங்களுக்கு சரின்னு இப்ப நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப கூட அவன் நினைச்சிருந்தா இவதான் கீதா, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு புரிய வச்சிருக்கலாமே. ஏன் செய்யல? உனக்கு அவன் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ், உண்மையான லவ் ஒருத்தனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு அம்மாவும் தங்கச்சியும் தான் எனக்கு புரிய வச்சதே அவன்தான். போ, அவன் இல்லனா உன் லைஃபே வேஸ்ட். நான் யூஎஸ் போனதுக்கப்புறம் உன்னோட எண்ணம் தப்புன்னு உனக்கு தெரிய வரும். அப்படி தெரியும் போது உன் மனசில் ஒரு வலி வரும் பாரு, கண்டிப்பாக உன்னால் அதை தாங்க முடியாது.
கீதா எல்லாத்தையும் ஃபோனில் சொன்னான். உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு தான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். சாரி